Explore the artistic design of Vivo V29e, the masterpiece. Pre-book now. Sid Brito's Academy, the first American accredited school. To start with ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த பப்ளிசிட்டி அண்ட் ஃபார் சூப்பர் ஸ்டார் ஃபினாமினல் ஓப்பனிங் அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 2 ஹிந்தி மூவிஸும் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் ஆஃப்டர் 6-7 ஆஃப்டர் பார்த்தா இந்த 2 படமும் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம்னா பஞ்சாபில் ஜெயிலர் வாஸ் ரன்னிங் ஃபுல். தட் வாஸ் லைக் அது வந்து நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால நம்பர்ஸ் கேட்கும் போது எங்களுக்கே இன்க்ளூடிங் கதர் இத்தனைக்கும் ஒன் ஆஃப் த பிக் மூவி அது. அதோட சேர்த்து ஜெயிலரும் அது வாஸ் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். யா ட்ரூ. இந்த இயர் பார்த்தீங்கனாலே ஆஃப்டர் பொங்கல் லைக் வாரிசு துணிவுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஜெயிலர் தான். ஐ மீன் அட்லீஸ்ட் ஒன் வீக்ல எல்லா ரெக்கார்டும் ஆக்சுவலி பீட் பண்ணிடுச்சு. தட்ஸ் த ஃபேக்ட். ஸோ நாட் ஜஸ்ட் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல பட் ஆல்சோ த ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்ரிஒன் இஸ் ஹாப்பி. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் வி ஆல் ஸ்ட்ரைவ். இந்த மாதிரி ஒரு வீக் இந்த மாதிரி ஒரு ரிலீஸ்க்காக தான் வி ஆல் ஸ்ட்ரைவ் ஃபார். ஸோ வெரி ஹாப்பி வித் தட். நீங்கள் சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஸோ யூஎஸ் கேனடாலுமே நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த டீம் அண்ட் ஹோப்ஃபுல்லி நிறைய குவாலிட்டி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்கும். அண்ணா சொன்ன மாதிரி தான். பிகாஸ் வந்து ஒரு படம் வர்றது வந்து ஒரு பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லையும் வரல. ஸோ நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக தேர்ஸ்டே ஒரு சண்டே வரைக்கும் கிரிப்பாக போகும். மேபி மண்டேலேருந்து கொஞ்சம் ட்ராப் இருக்கலான்னு. பட் ஃபர்ஸ்ட் 11 days அப் டு நேற்று சண்டே வரைக்குமே ஆல் ஷோஸ் ஜாம் பேக்டாக தான் போயிருக்கு. ஸோ எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா போயிருக்கு. தலைவர் படம் கண்டிப்பாக சூப்பராக போகும்னு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பீட் பண்ணி நிறைய ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணி சூப்பராக போயிருக்கு. ஆட் பண்ணுறதுக்கு இல்லை, சேம் தான். ஃபினாமினல் பிஸ்னஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஹிட்டு ஓப்பனிங் நல்லா இருக்கும் அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு பேய் மாதிரி ஒரே வாரத்துல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. பிகாஸ் நோபடி எக்ஸ்பெக்டட் இட் டு பீட். சில ஏரியாஸ்ல விக்ரம், PS1 எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. இன்னும் தமிழ்நாட்டுல ப்ராப்ளி பை திஸ் வீக்கெண்ட் வில் பி நம்பர் 2 நினைக்கிறேன். நம்பர் 1 எப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெயிலர் வந்து சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் கான்ஸ்டன்டா வந்து ஒரு கம்பேரிசன் வந்து அப்பல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது. லியோ பீட் பண்ணுமா இல்லையா ஜெயிலர் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கும் போதே சைடுல வந்து அந்த லியோக்கான டாக்ஸ் வந்து லியோ வரும்போதுல 4 பேன் இந்தியா படம் வருது. பட் ஐ திங்க் லியோ வில் மேக் தி பெஸ்ட். ஓகே. பட் நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் ஓட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை பீட் பண்ணனே எங்க ஃபேன்ஸ் ஆர்வமா இருப்பாங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் ஜெயிலர் ரன் வெல். அதான் சொல்றாரு நேத்து சரி பண்ணும்போது பேன் இந்தியா லெவல்ல லியோ வில் மேக் தி பெஸ்ட். ஓகே. இல்ல ஒரு படம்லாம் 10 days 20 days முன்னாடி ஹைப் வந்தா ஓகே. இது என்ன லியோ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அந்த வேற ரேஞ்ச். சோ அது going to be very exciting. Very exciting thing. ட்ரூ. ஒரு அப்டேட் லியோவுக்கு வரும்போது அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோ ஒன்று கண்டென்ட் இருக்கு தியேட்டர்ல. அது போட்டாலே தியேட்டர்ல அப்படி கத்துறாங்க. இப்பவே லியோ டிக்கெட்ஸ்னு மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள லியோ ஃபர்ஸ்ட் டே. இதுல என்ன எல்லாருக்குமே படம் பார்க்கணும், அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும். செகண்ட் டே தேர்ட் டே கூட வேணாம். ஃபர்ஸ்ட் 2-3 daysல பார்க்கணும். டிக்கெட் கேட்கறவங்க ஃபர்ஸ்ட் டேவே கேட்பாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோவே கேட்பாங்க. இருக்க அந்த ஒரு 1000 seats 10,000 பேர் கேட்டா எப்படி கொடுக்க முடியாது? லியோக்கு இப்ப இருந்தே மெசேஜ் வர ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பா லியோ இஸ் கோயிங் டு பிரேக் மெனி ரெக்கார்ட்ஸ். மற்ற படங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ஏன்னா இந்த இயர் வந்து இட்ஸ் கோயிங் டு பீ a bang on year for தமிழ் இண்டஸ்ட்ரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெரிய படங்கள் ஐ திங்க் எல்லாத்துக்குமே மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பாக்குறாங்க. சோ மற்ற படங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங்? நிறைய படங்கள் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சந்திரமுகி 2, அப்புறம் மார்க் ஆண்டனி, சலார், ஜப்பான், ஏகப்பட்ட அதுக்கு தமிழ் என்ன ஆயிட்டு தெரியாது. சொல்லுங்க. நிறைய நீங்க ஜப்பான் பூரா சவுத் ஆர்டிஸ்ட் தாங்க. ஷாருக் கான் தவிர ஸ்டுடியோ. அதனால சொல்றேன் ட்ரைலர் விடுவாங்க. நான் 2 weeks நீங்க பாருங்க. இல்ல ஆடியோ லான்ச்சே சென்னையில வைக்கிறாங்கன்னா அப்போ சோ இட்ஸ் ப்ராபபிலி மோஸ்ட்லி a தமிழ் film மாதிரி தான். எக்ஸெப்ட் ஃபார் ஷாருக் கான் எவரிபடி இஸ் ஃப்ரம் ஹியர். And he is also quite popular in தமிழ் அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு. இப்போ கான்ஸ்டன்ட்டா வந்து ஏதாவது ஆக்டர் கால் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு என்ன இருக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. கண்டென்ட் வாஸ் ஆவரேஜ் பட் தென் அந்த ஸ்டார் ஃபேஸ்க்காக அந்த ஒரு மினிமம் கேரண்டி அப்படிலாம் சொல்லி நிறைய வேர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிற படங்கள் அதை பத்தி பேசணும்னா ஐ வுட் சே 3 heroes they have minimum guarantee. படம் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருந்தா இன்னும் லாங்கா போகும். இல்லைன்னா அந்த மினிமம் கேரண்டி ஹீரோஸ் இருக்காங்க. தளபதி, சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் சார் 3 பேர் படமும் ஓப்பனிங்ல எங்களுக்கு ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்துடும். So that's how much for charisma and audience pull they have. So அது தாண்டி கண்டென்ட் ஸ்பீஸ்.
முந்தி வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, சாம்ராட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஹீரோஸ்க்குமே ஒரு டைம்ல வந்து வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி அந்த டைட்டில் வந்து நம்ம தமிழ் ஹீரோஸ்க்கு ஒருத்தருக்கு அப்படின்னு கொடுக்கறது பாசிபிளா? இப்போ வந்து டோட்டலி கல்ச்சரே மல்டி ஸ்டாரர் பக்கம் போயிடுச்சு. கண்டென்ட் இஸ் த கிங். தியேட்டர் பிஸ்னஸ் இஸ் கண்டென்ட் தான். ஸோ ஈவன் பப்ளிக்கும் சரி, நம்ம பேட்ரன்ஸும் சரி, கண்டென்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக தே ஆர் என்கரேஜிங். கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் பொன்னியின் செல்வன். ஸோ லாஸ்ட் இயர் நீங்க விக்ரம் பாத்தீங்க, விக்ரம் மீட் பண்ண ஒரு படமா வருமானம் எதிர்பார்த்தோம். அப்போ பொன்னியின் செல்வன் அதுல பெரிய ஸ்டார் காஸ்ட் சொல்ல முடியாது, மல்டி ஸ்டார் காஸ்ட் தான். லைக் ஒரு தளபதி, ஒரு சாரோ, ஒரு ரஜினி சாரோ இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ ஜெயிலர் வந்துருச்சு. இப்போ ஜெயிலர் தான் நெக்ஸ்ட் லியோ மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி தான், இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த கண்டென்ட். கண்டென்ட் இன்னும் சிம்பிளா சொல்லணும், நிறைய மூவிஸ் டாடா வந்த பிறகும் வந்து தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு சடனா ஜெயிலர் வரும்போது அதை அப்படியே கட் டவுன் பண்ண மாதிரி இருந்ததா, இல்லனா இட் டிட் இட்ஸ் அதோட பார்ட் அதை முடிச்சிட்டு அது வந்து இட் டுக் a back seat அப்படிங்கிற மாதிரி? அந்த அந்த ரன் கேட்ட அவங்க ப்ரொடியூசரோட எக்ஸ்பெக்டேஷனோட ஜாஸ்தி கிரியேட்டட் ஆச்சு. ஓகே, ஐ திங்க் 3 days they made it. ஓகே. இன்ஃபேக்ட் ரோஹினியர்லாம் அந்த ஜெயிலர் அந்த 4 days தாண்டி திருப்பி ஸ்கிரீன் இன்னைக்கு கூட 3 digit கிராஸ் ஆயிருக்கு. லைக் எவ்ரி ஷோ which is a big thing after ஜெயிலர் பண்ற பெரிய படம் வந்ததுக்கு அப்புறமா இட்ஸ் கோயிங் ஃபுல்னா இட்ஸ் வெரி பிக் திங். ஓகே, ஓகே. ஆமா, the movie really well really returns family audience kids-ஓட வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய தியேட்டர்ஸ் வந்து அகைன் ஸ்கிரீன் மல்டிப்ளெக்ஸ் அதிகமா ஸ்கிரீன்ஸ் இருக்க தியேட்டர்ஸ்லாம் டிடி ரிட்டர்ன்ஸ் திருப்பி ஒரு ஷோ போட்டு இன்னமும் நல்லா போயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் ரேட்ஸ் பத்தி வந்து எல்லா பக்கமும் என்னப்பா 1000 ரூபாய் டிக்கெட் எடுறாங்க, 2000 ரூபாய் டிக்கெட் எடுறாங்க. ஐ திங்க் இது நீங்களே நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் பிரைஸ் வந்து இஸ் லைக் பூமிங் லைக் எனிதிங். சோ அத பத்தி அட்ரஸ் பண்ணனும்னா என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டேலாம் சொல்ல முடியாது. 90 தான் we sell almost all the tickets online தான். See, அந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ ஏதாவது போட்டா what we do is we give it off to the fan club மாதிரி. சோ அவங்க பின்னாடியே போயிட்டு நம்ம எவ்வளவு விக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு we cannot keep watching. இப்போ சில படங்களுக்கு வந்து நீங்களே சோஷியல் மீடியால பாத்துப்பீங்க, ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஆக்சுவல் நம்பர் என்னன்றது தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ அதை எப்பயாவது கரெக்ட் பண்ணணும்னு தோணிருக்கா, இல்லைன்னா வந்து நமக்கு என்ன நம்பர்னு தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம அதை கன்வே பண்ண போதும் அப்படின்ற ஒரு பேக் சீட் எடுத்துப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த நம்பர்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடியூசர் சைட்ல தான் அவங்க அஃபிஷியலாக சொல்லணும். பிகாஸ் எங்களுக்கு தெரிஞ்சது இண்டிவிஜுவல் என்னென்ன தியேட்டர்ஸ், எங்கள் தியேட்டரோட கலெக்ஷன் நம்பர்ஸ் எங்களுக்கு தெரியும். பட் ஆல் ஓவர் வரும்போது அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ்லேருந்து அவங்க அந்த ரெகுலர் பேஸஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இத்தனை க்ரோஸுங்கும் போது அவங்க சொல்றது கரெக்டாக அஃபிஷியலாக. பட் இது அதை தாண்டி இண்டஸ்ட்ரியிலே இல்லாதவங்க இல்லைன்னா வந்து வெளியில இருக்கிறவங்க அந்த நம்பர்ஸ் கோட் பண்ணும் போது அதுதான் வந்து நாளைக்கே வந்து ஒரு ஃபேன் வார்ல கூட வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு இது நம்பர் போயிருக்கு, அது நம்பர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுவோம். நாங்க எக்ஸ்பெக்ட் தம்பி சொன்ன மாதிரி அது வந்து இட் ஹேஸ் டு டிக்ளேர் பை த ப்ரொடியூசர் தான். இப்போ எங்க தியேட்டர்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கும், இவர் தியேட்டர்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஏரியாவில் ஒரு நம்பர்ஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ தட் அவங்க சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து அவங்கவுங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுறதா நம்பர்ஸ் போடுறாங்க. பிகாஸ் we know இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோஹினியன் வாட் இட் வாஸ் எவ்ரி வீக் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். லைக் என்ன ஃபர்ஸ்ட் டாப் 5 இப்போ தான் ட்விட்டரில் மானிட்டைசேஷன் போட்டாங்க. ஸோ கான்ட்ரவர்சியாக போட்டால் ரீச் நிறைய இருக்கும், ரீச் நிறைய காசு நிறைய வருது. ஸோ அதுக்காக நிறைய பேர் சும்மா போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99% அப்ராக்சிமேஷன் தான். எல்லாமே வந்து இத்தனை சீட்ஸ்னு உட்காந்து கால்குலேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட் நம்பரா தான் போடுறாங்களே தவிர்த்து நத்திங் இஸ் அபிஷியல் ஃப்ரம் ஹூஎவர் புட்ஸ் இட் அவுட். இன்னும் ஒரு படம் ரொம்ப எதிர்பார்த்து இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒர்க் ஆகும் நினைச்ச படம், பட் அந்த அளவுக்கு போகல உங்க தியேட்டர்ல அப்படின்னு இது பத்தி சொன்னானா? இல்ல, டு பி ஆனஸ்ட் பொன்னியின் செல்வன் 2 வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் PS1 பார்த்துட்டு. பட் இட் டிட்ன்ட் ரீச் ஈவன் ஐ வுட் சே 50% ஆஃப் PS1. ஓகே, தட்ஸ் ஒன்லி திங் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அளவுக்கு வரும். இண்டஸ்ட்ரியே அததான் எதிர்பார்த்தது. ஹோல் சம்மர் வாஸ் கிளியர்ட் அவுட் ஃபார் தெம். 4 வீக்ஸ் நல்ல ஒரு விண்டோ இருந்துச்சு, வைட் ரிலீஸ். பட் யா இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் நிறைய படம் ரிலீஸ் ஆகல, மெயின் விண்டோவே ஓபன் ஆயிருச்சு. ஓகே, ஓகே. நான் கேள்விப்பட்ட லைக் கொஞ்சம் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கு உங்க சைடுல இருந்து அப்படின்னு. ரைஸ் டிக்கெட் இந்த மாதிரி வேலை ஏத்த போறான்னு கேட்டாலே ஆக்சுவலி அது வந்து என்னன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் வந்து இட் இஸ் நாட் ஃபார் த ஆக்சுவல் ஃபியூச்சரா வர டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி. ஓகே, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபார்மேட்ஸ், இப்போ வந்து PLFன்னு ஒரு ஃபார்மேட் வந்து லார்ஜ் ஃபார்மேட் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மாதிரி ஃபார்மேட் வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ வந்து அது வந்து இப்போ இருக்க கரண்ட் ரேட் வந்து அஃபோர்டபுள் ரன்னிங் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் பாத்தீங்கன்னா 350 பிளஸ் டாக்ஸஸ், பெரிய படம்னா 500 பிளஸ் டாக்ஸஸ் அது மாதிரி இருக்கிறனால அதுக்கு ஒரு பிரைசிங் வந்து கேட்டு ஜஸ்ட் ரிக்வெஸ்டட்.
மற்றபடி நார்மல் டிக்கெட்ஸ் இருக்க தான் போகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டிஸில் இருக்க மாதிரி கோல்ட் கிளாஸ் அது இங்கேயும் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபார்வர்ட். ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம் at this point. ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாரு, பட் தட்ஸ் நாட் திங். இப்போ வந்து ஃபிக்ஸட் இதுவே நம்ம வந்து இபி பார்த்தீங்கன்னா மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் 6 months. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ் மல்டிஃபோல்ட். இப்போ நான் 10,000 கொடுத்தவங்க சேலரி அப்படியே 20,000. ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் விலைவாசி ரேட்டே போகும்போது இது எங்களுக்கு இன்கம் வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கு. அந்த கேப் இருக்கு, அதுக்குள்ள மட்டும் ஹேவ் டு ஸ்பெண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக நெகட்டிவ்ல போகுது. ஸோ அதை நாங்க பீட் பண்றதுக்கு தான் ஆஸ்கிங் ஃபார் பிரைஸ் ரைஸ். பிரைஸ் ரைஸ் வச்சா நம்ம வந்து ஃபிளெக்சிபிள். நாங்க எல்லா பிரைஸும் 250 அலோவ் பண்ண வைக்க போறது கிடையாது. இப்போ ஜெயிலருக்கு டிமாண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு we keep 250. ஆட்மேன் ஸ்பேசஸ் கோவர்க்கிங் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 45 சீட்டிங் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. காமன் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன டைப் ஆஃப் ஷூட் அப்படின்னாலும் இங்க வந்து சூப்பரா எடுத்துக்கலாம். Explore the artistic design of Vivo V29e, the masterpiece. Pre-book now. 25 years of St. Brito's Academy.